Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக வசனத்துக்கு நேராக அப்பா சொல்லி இந்த நாடினுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பா. அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே, நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே. அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே, நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2 நிருபம் 12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தியானிக்கும்படியான வசனமாய் கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உண்டாக்குகிற தேவன் தாமே அவர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நமது விசுவாசத்தின்படி நடக்க வேண்டிய கிரியைகளை மற்றவர்கள் வெளியரங்கமாக காண செய்து நமது அழைப்பையும் உறுதிப்படுத்தி நாம் உற்சாகமாக செயல்பட உதவி செய்வார். இதற்காக நாம் எப்பொழுதும் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய அழைப்பை விட்டு வெளியே போய்விடக்கூடாது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கி சொல்கிறார். ஊழியத்தின் பாதையில் ஆரம்ப நாட்களிலே நமக்கு சில காரியங்களை, அதாவது மிக ஆரம்பமான நாட்களாக இருக்கும், அந்த வழியிலே பிற்பாடு வருங்காலத்திலே நம்மை கொண்டு அவர் நிறைவேற்ற போகிற காரியங்களை, தமது சித்தமான இருக்கிறவைகளை நமக்கு முன்கூட்டியும் அவர் தெரிவிப்பதும் உண்டு, அறிவிப்பதும் உண்டு. இப்படியாய் நடந்த
ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய சாட்சிகள் அறிவித்தபடி இந்த பஞ்சாப் ஜனங்கள் மீது எனக்கு ஒரு பெரிய பிரியம் உண்டு. சிறு வயதிலிருந்தே கடைங்களுக்கு எங்கே போனாலும் பஞ்சாப்காரங்க கடைங்க இருக்குதுன்னு பார்த்து போய் வாங்குவேன். இதே போல் சின்ன வயதிலே ஒரு 2 முறை புத்தர் வேஷம் போட்டு ட்ராமாவில் நான் நடித்ததுனால எனக்கு அந்த புத்தருடைய காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் முக்கியமாக ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அவருடைய அந்த வார்த்தை. அப்படி நான் ரட்சிக்கப்படவில்லை. ஒரு கத்தோலிக்க சிறுமகனாய் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த வேளை அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் 16 வயது ஆகும்போது ஒரு புத்தர் ஸ்டாச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு யாரும் இல்லாத நேரத்தில் கதவை சாத்தி அந்த புத்தருக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இப்படியே நான் என்னுடைய ஏற்ற வேளையிலே கர்த்தர் என்னை ரட்சித்த போது எப்படி ஆகிடும், இந்த புத்தர்கள் இந்த காரியங்கள் இருக்குன்னா அதிகமாக இருக்கிற இடம் என்று தேட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு சிலாந்த நிறைய புத்தகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அங்கே நம்முடைய கர்த்தர் கொண்டு போக வேண்டும் என்று லேசாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே திடீரென்று ஒரு சகோதரன் மூலமாக புதுக்கோட்டையிலிருந்து அங்கே போய் இலங்கையிலே செட்டிலான ஒரு சகோதரன் மூலமாக நான் அங்கே போன போது எனக்கு நிறைய ஊழிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்தார். அப்படி முதல் முறையாக நான் செய்தி கொடுக்க போன போது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஜெயசுதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி, ஒரு வாலிப தம்பி என்னோடு வந்து சேர்ந்து கொண்டார். அவர் அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுற ஒரு தம்பியாக இருக்கிறதுனால நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு என்னை கொண்டு போய் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் என்னை பேச வைத்தார். அப்படி பாஸ்டர் மீட்டிங்கில் நான் பேசி கொண்டிருந்த வேளையிலே அந்த இடத்துக்கு வந்திருந்த நிறைய போதகர்கள் அங்கே இருக்கிற சிலாந்தில் இருக்கிற YMCA போன்ற பெரிய இடங்களிலே தேவ செய்தி அளிக்க அவர்கள் மூலமாய் கர்த்தர் என்னை கொண்டு சென்றார். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே பிசாசுகளை துரத்துகிற உனக்கு அந்த கிருபையை நான் கொடுத்திருக்கேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதை அங்கே காண கர்த்தர் கிருபை செய்தார். நிறைய பேர் பிசாசின் பிடிகளிலே இருந்த ஜனங்கள் அற்புத சுகம் பெற்றார்கள். அந்த கூட்டத்துக்கு வந்த போதகர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சபையிலே வந்து தேவ செய்தி அளிக்க கூப்பிட்டு கொண்டு போனார்கள். அப்படியாக நோரலியா, ரக்கவானா போன்ற இடங்களை அழைத்து சென்றார்கள். நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போவேனோ போகும்போதெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவரே, நாளைக்கு ஒரு இடத்துக்கு மலை உச்சி நிறைய மலையாக இருக்கும், அங்கே பார்க்குறதுக்கு அந்த மலைகள் மேலெல்லாம் பெரிய பெரிய புத்தக சிலைகள் இருக்கும். அங்கெல்லாம் போகும்போது சொல்லிட்டு போவேன், ஆண்டவரே நான் திரும்பி வரும்போது அங்கே ஞானஸ்தான ஆராதனை நடந்து கொஞ்சம் பேர் ஞானஸ்தானம் எடுத்து என்னை கொண்டு வர வேண்டும் என்று. எப்படியெல்லாம் என்னை கொண்டு சென்றாரோ எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 11 முறை நான் இலங்கைக்கு போயிருக்கிறேன். அப்படி போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டு புத்த மதத்தை சேர்ந்த ஜனங்கள் பக்கத்தில் இருக்கிற துறைகளிலே இந்த குளங்கள் இது மாதிரி இடங்கள் இருக்கிற இடங்களிலே அங்கெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். எனக்கு அருமையானவரே, நமக்கு சிறு வயதிலே நிழலாட்டமாக ஆண்டவர் காண்பிக்கிற சில காரியங்கள் அதை நாம் மறந்துவிட கூடாது. அந்த ஞாபகத்தில் வச்சு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இதெல்லாம் எதற்காக ஆண்டவரே காண்பித்தர் என்று நம்ம ஆண்டவரத்தை கேட்கும்போது அதையே நமக்கு அழைப்பாக மாற்றி கர்த்தர் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு செல்வார். கொண்டு செல்வது மாத்திரமல்ல, நல்ல ரட்சிப்பையும் கர்த்தர் அங்கே உண்டு பண்ணி நம்மை கொண்டு போன நோக்கத்தை வெளியரங்கமாக நம்முடைய அழைப்பின் மூலமாய் தெரியப்படுத்துவார். எனக்கு அருமையானே, உற்சாகமாய் அழைப்பை பற்றி கொண்டு நாம் செயல்படுவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கர்த்ததாமே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதை முன்கூட்டி எங்களுக்கு நீர் அறிவிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை ஏற்ற விலைகளை கொண்டு சென்று கர்த்தாவே அநேக ஜனங்களை ரட்சித்து உடைய பிள்ளைகளாக நீர் மாற்றிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமைக்கு செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.